பசங்களாம் இப்படிலாம் கூட செய்வாங்களான்னு யோசிப்பீங்க. டேஸ்டான தயிர் சேமியா பண்ணலாமா? ஒரு கடாயில் 2 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிச்சதும் 1 கப் சேமியா சேர்த்து அது கூட உப்பு சேர்த்து வேக வச்சு ஒரு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கணும். சேமியாவோட மாவுத்தன்மை போகிறதுக்காண்டி 1 கப் பச்சை தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஃபில்டர் பண்ணிக்கணும். இப்போ ஒரு பவுலில் ஃபில்டர் பண்ண சேமியா, கேரட் துருவல், 200 ml புளிப்புல தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கூடவே 1 கப் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். சேமியாவுக்கு தேவையான உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து கடுகு, வத்தல், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை, 5 முந்திரி, கொஞ்சமாக குட்டியாக நறுக்குன இஞ்சி, குட்டியாக நறுக்குன 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். இந்த தாளிப்பை அப்படியே தயிர் சேமியா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். 1 கையளவு மல்லித்தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். விருப்பப்பட்டா இந்த தயிர் சேமியாவுக்கு பழங்கள் சேர்த்துக்கலாம். நான் திராட்சை, மாதுளை, மாம்பழம் பழங்கள் சேர்த்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அப்படியே சாப்பிட்டு பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்லாம் மறக்காம சொல்லுங்க. ஹலோ மக்களே, டேஸ்டியான பசலைக்கீரை முட்டைக்கறி பண்ணலாமா? பசலைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு 2 நிமிஷம் வேக வச்சு எடுத்து ஆற வச்சு ஒரு ஜாரில் சேர்த்து அதை ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு ஜாரில் 2 பெரிய தக்காளியை கட் பண்ணி சேர்த்து அதையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்து 3 முட்டையை கட் பண்ணி அதில் சேர்த்து 2 பக்கமும் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கணும். நீங்கள் எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் பட்டர் சேர்த்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து கூட 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 பட்டை, கொஞ்சமாக ஜீரகம், 1 பிரிஞ்சி இலை, கொஞ்சமாக நல்ல மிளகு சேர்த்து அதை நல்லா வதக்கிக்கணும். கூடவே ஒரு பெரிய வெங்காயம், 2 பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து வதக்கிக்கணும். இப்போ அரைச்சி வச்சிருக்க தக்காளி பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிட்டு மஞ்சள் பொடி, வத்தல் பொடி, தனியா பொடி, கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்கணும். உங்கள் காரத்துக்கு ஏற்ப மசாலா சேர்த்துக்கோங்க. இப்போ அரைச்சி வச்சிருக்க பசலைக்கீரையும் 1 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க வைக்கணும். இப்போ நம்ம பொரிச்சு வச்சிருக்க முட்டையும் இது கூட சேர்த்து மூடி போட்டு 2 நிமிஷம் வச்சு எடுத்தா சூப்பரான பசலைக்கீரை முட்டைக்கறி ரெடி. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க.